வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மீனம் கடைசி ராசி மீனராசி. ஸோ மீனம் வந்து 2025 பிப்ரவரி மாதத்தில் மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிற ஒரு மாதம். செவ்வாய் 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. செவ்வாயுடைய பார்வை 10-11, சனி மட்டும் 12th ஹவுஸில். செகண்ட் ஹாஃபில் புதனும் சூரியனும் சேர்ந்தே ஆட் ஆகிடுறாங்க. இப்போது குருவுக்கு ஸ்கொயரில் எப்படியும் புதன் வரும்போது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது, மீனத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் 2025 பிப்ரவரியில் நடக்கும். சுக்கிரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் தான் உங்கள் தலைன்னு அர்த்தம். ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது. ராகுவே பார்த்தீங்கன்னா மனித தலையும் பாம்புடைய உடலும் இருக்கும். ஸோ ராகுடைய தலையை உங்கள் தலையோட பொருத்திக்கலாம். அப்படின்னா ராகு வந்து குழப்பம், வருத்தம், கன்ஃபியூஷன்லாம் கொடுக்கும். இப்போ சுக்கிரன் வந்தோடனே சுக்கிரன் வந்து லைட்டு, சுக்கிரன் தான் ஒளி, அதிர்ஷ்டம். சுக்கிரன் வந்து ஒரு பாசிட்டிவான பிளானெட்டு. அந்த ஒரு மனிதன் வந்து இந்த சுக்கராச்சாரியரை பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இறந்தவரை வந்து உயிர்ப்பிக்கிற ஒரு மந்திரம் வந்து சஞ்சீவி மந்திரம். அந்த மந்திரம் வந்து சுக்கராச்சாரியருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து மீனத்தில் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா, அந்த சுக்கிரன் ராகுவோட இணையும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மிராக்கல் மேஜிக்கை கொண்டு வரும். ஒரு மாதிரி ஒரு விஷயத்த குழப்பமாக இருக்கீங்க, ஆனால் அதுவே வந்து உங்களை வந்து ஒரு தெளிவுபடுத்தி திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பாதையை அப்படியே உருவாக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு மேஜிக். அது சுக்கிரன் தான் பண்ணும். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணதுன்னா அது ஒரு செயின் லாக் மாதிரி. அது இதுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு படுத்துகிற மாதிரி. அது ஸோ ஒன்று தொடர்பில் இருக்கும். ஸோ இதோட கண்ட்ரோல் ஆகுது, அதோட கண்ட்ரோல் இது அப்படி தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லைட், ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம். புத்தி வந்து எப்போவுமே நல்லதாக இருந்தால், அறிவு நல்லதாக இருந்தால், நம்ம மைண்டு கிளியராக இருந்தால் நடக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ண முடியும். ஹெட் பார்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஹெட் பார்ட் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல மெசேஜ், நல்ல செய்தி. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து இதில் இப்போ உள்ள மந்த்லி டிரான்சிஷனில் செவ்வாய் வந்து 4th ஹவுஸில். இந்த செவ்வாய் 4th ஹவுஸில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு தெரிஞ்சுங்க. 4ல் செவ்வாய் தான் அவருடைய பார்வை வந்து 10-11. அவரே லார்ட் ஆஃப் 2 and 9, 2 கூடியவன், வருமானம். ஸோ இன்கம், ஜாப் இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கும், அதில் உள்ள டென்ஷனை கொஞ்சம் குறைக்கும், அதில் உள்ள பேர்டனை கொஞ்சம் குறைக்கும். அப்புறம் அதில் வந்து ஜாப் சில பேர் தேடிட்டே இருக்கீங்கன்னா இப்போ சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் நல்லா இருக்குது. அண்ட் ஸ்கொயரில் வராங்க. சுக்கிரனுக்கும் செவ்வாயும் ஸ்கொயரில் வருவாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அது ஸோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸோட, ஒரு மாதிரி டல் மைண்டடோட நம்ம எப்படி பண்ண போகிறோம், நம்ம எப்படி நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கும். நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எழுதின பிறகும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்துடும். ஷுவர் ஷாட் வி வில் டூ த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் வந்து நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து எக்ஸால்ட் ஆகிறதுனால.
அப்புறம் அதிர்ஷ்டத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மீனம் இந்த உச்சமடைய சுக்கிரன் அதிர்ஷ்டம் தருமா? அதிர்ஷ்டம் தருதோ இல்லையோ, உங்களுக்கு வந்து தெளிவு தரும். அறிவின் தெளிவு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான். அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள். ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட குழப்பம் இருந்தாலும், ஏகப்பட்ட வருத்தம், யார் மேலேயும் ஒரு திருப்தி இல்லை, நிறைய அதிருப்திகள், அதெல்லாம் இப்போ மாறும். அந்த மனநிலையை மாற்றிடும். சரி, இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம சமாளிச்சு தான் ஆகணுன்ற அந்த மனநிலையை மாற்றும். அதே மாதிரி வந்து ஹெல்த்து. சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் வரதுனால எப்பவுமே உற்சாகத்தை கொடுப்பார், நிறைய கொடுப்பாரு. ஆனால் ஒரு லாட் ஆஃப் வெயிட்டாகவும் இருக்கார், 3 and 8. அதனால் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் வந்தால் நிறைய பேர் இந்த ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பொதுவாகவே சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவங்களாம் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க. அதை இந்த முறை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் ராகுவோட வந்து சம்டைம்ஸ் ஓவர் ரிஸ்க் ஏதாவது எடுப்பாங்க. மெயினாக ஃபினான்ஷியல் சைடில் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இல்லை ஏதாவது நம்பி தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சனி மட்டும் 12th ஹவுஸில் இன்னும் பொசிஷனில் தான் இருக்குது. அது விரயம் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குறதெல்லாம் பண்ண தான் செய்யும். பட் ஆனால் இந்த முறை மற்ற டிரான்சிஷன்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் டேக் லிட்டில் கேர், கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயம் அமைதியாக கையாளுறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா மீனம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயந்தான். சனி என்ன தான் 12ல் உட்காந்துட்டு உங்களை போட்டு நாளும் பொழுதும் எதையாவது செலவு, ஏதாவது தொல்லை, தொந்தரவு, வருத்தம் இந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் கூட சுக்கிரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் என்ன பண்ணுறாருன்னா ஆக்டிவேஷனை கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகிறாரு. மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறாரு. அதை விட மெயினாக அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு. அந்த எனர்ஜி ஒரு நல்ல எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ஸோ ஆல் டுகெதர் வந்து மீனம் இந்த மாதம் ஒரு உற்சாகத்தோடு அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீங்கன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். 11 வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில்
ஒரு ஒரு சகோதரனா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும் போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும் போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா, ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லோரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.